கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்களுடைய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்கள் பேர், இந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கம்ச்சோச்சல் அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். அதற்கு நீங்கள் முன் அனுமதி பெற வேண்டும். அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அணுகலாம். இன்றைய நாள் செப்டம்பர் 6ஆம் தேதி 2022 செவ்வாய்க்கிழமை, சுபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 21ஆம் திருநாள், பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, ஏகாதசி திதி வளர்பிறை. ஏகாதசி திதி அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணாலும் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும். அதே மாதிரி பொருளாதாரம் ஏற்றம் பெறக்கூடிய ஜாதகங்கள் அனைத்துமே ஏகாதசி திதி அன்னைக்கு தான் பிறக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு சோஸ்திரத்தை ஜபிக்கிறது, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணன்ற நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஏகப்பட்ட புண்ணிய பிராப்தம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக மாறும் சொல்லலாம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டோம்னா போகிறோம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டமத்தோடைய பாதிப்பு ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலாக சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சும்மா ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான். அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவத்தோடு நின்ற உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய சந்திராஷ்டமம். அப்படி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டெல்லாம் நீங்கள் என்ன அணுகலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு அதற்கான விஷயங்களை சொல்லுவேன். எந்த டேட்டை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவேன். அதை நீங்கள் எடுத்து செயல்படுத்திக்கலாம். அதுக்கான பிளானிங் பண்ணலாம் போகிறோம். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. ராகு காலம் மதியம் 3 மணிலிருந்து 4 மணி 30 நிமிஷம் வரையும். யமகண்டம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிஷம் வரையும். குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1 மணி 30 நிமிஷம் வரையும் இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 10 மணி 30 நிமிஷத்திலிருந்து 11 மணி வரையும். பகல் 12 மணிலிருந்து 1 மணி வரையும். 4 மணி 30 நிமிஷத்திலிருந்து 6 மணி வரையும். 7 மணிலிருந்து 8 மணி வரையும். இரவு 10 மணிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சுக்கிரன் கேதுடைய தொடர்பு ஏற்படுகிறது. முன்னேற்ற பாதையை கொடுக்கும். இல்லற வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவீங்க. 2ஆம் திருமணம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி குழந்தை பிராப்தம் அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள், அதை சார்ந்த தகவல்கள் வந்து சேருவதற்கான நல்ல நாளாக இருக்கும். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலையை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் கொடுக்கும். இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அசிடிட்டி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னுலாம் இன்றைய நாள் வந்து மெயினாக சக்கரை பொங்கல் பண்ணி சக்கரத்தாழ்வாருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு 5 பேருக்கு நீங்கள் தானம் பண்ணிட்டு சாப்பிட்டேன்னா போகிறோம். இன்றைய நாள் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காம நல்ல நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய மனுஷால் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கப்படுது. வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. காய்கறி வியாபாரம், பழக்கடை வியாபாரம், எந்த ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். 2ஆம் குழந்தைக்கான தங்கமான பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் ரொம்ப அபாரமாக இருக்கும். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ருணம், ரோகம், சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல கிரகத்துடைய சஞ்சாரம், சந்திரனுடைய சஞ்சாரம். சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் என்ற நட்சத்திரம் கேதுவாக அமையும் பொழுது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் உணவு சம்மந்தப்பட்ட, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறாளோ, அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த கைனகாலஜி சம்மந்தப்பட்ட, ஓஜி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறாளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். யாரெல்லாம் ஸ்பா வச்சு நடத்திட்டு இருக்கிறாளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் நடக்கும். நிறைய பொருளாதார ஏற்றப்படும். நல்ல கடன் கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறோம்னு சொல்லலாம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக காதல் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுறது. தாம்பத்திய உறவு மேம்படும். மனப்பக்குவம், மன அறிவு, மதி நுட்பம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இனிமேல் இருக்கான்னு சொல்லலாம். இன்றைய நாள் எது பண்ணாலுமே ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு
வீடு வண்டி வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இன்றைய நாள் பிரயத்னம் பண்ணலாம், கண்டிப்பாக ஜெயிக்கும். ஒரு சில பேருக்கு இடம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் முயற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாமனார் மூலியமாக ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய உதவி கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும், நல்ல தகவல் வந்து சேரும். மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னால் எடுத்து பண்ண முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பண வரவுகள் எதிர்பார்த்துன்றதெல்லாம் இன்றைய நாள் கிடைக்கும். கண்டிப்பாக தங்க உலோகங்கள் சார்ந்த வெள்ளி பற்றை பண்ணுறவங்க, வெள்ளி தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள். பல விதங்களில் ஏற்றம் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்படுது. அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறையோடு இன்றைய நாள் சாப்பிடணும். கொழுப்பு சத்து அதிகமாக இன்றைய நாள் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். கண்டிப்பாக வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்கி மகிழக்கூடிய அபாரமான நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. மனசு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களினால் அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நன்னாளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் நடக்கும். எல்லாத்துலேயுமே திருப்தியை கொடுக்கக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு ஆன்மீகம் சிந்தனைகள் மேலோங்கும். ஆன்மீகத்தில் மெயினாக அம்பாள் வழிபாடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். கும்பராசி கும்பலக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய மனுஷங்க, அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு சலுகை, ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட்டு. அதாவது சின்ன பிரச்சனை நடந்தாலுமே பின்னாடி வந்து நிற்பாங்க. நோ 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 வாட் எவர் ஹி இஸ் டோல்ட் இஸ் ரைட், அவர் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு வந்து உங்கள் பின்னாடி நிற்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அபாரமான நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திடீர் பண வரவு வரும். யாரெல்லாம் மருத்துவத்தை அணுகி எனக்கு நடக்கலைன்னு ஃபீல் பண்ணுறதோ அவளுக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து உடம்பு குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் பண வரவு இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வெற்றி இருக்கிறது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் அமோகமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக விவசாயிகளுக்கு அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.